சரி, ஆண்டோட கிருபையினாலே நாம் ஆதியாகமத்திலே இதுவரை 26 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம் என்று கருதுகின்றேன். இன்றைக்கு நாம் 27வது அதிகாரத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சரிதானே? 27 தானே? சரி, இப்போது நாம் 27வது அதிகாரத்துக்கு செல்வோம். இன்றைக்கு வசனமாக நாம் வாசிக்க வேண்டாம் என்று கருதுகின்றேன். என்றால் இது கொஞ்சம் சற்று எளிதான பகுதிகளாகவும் கதை வடிவிலும் நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஆங்காங்கே தேவைப்படுகிற இடங்களிலே வசனங்களை நாம் வாசித்துவிட்டு அந்த சம்பவத்தினுடைய சுருக்கங்களை, அதே நேரத்தில் தேவையான வசனங்களுக்கு குறிப்பிட்ட விளக்கங்கள் இருக்குமானால் அல்லது சிறப்பான விளக்கங்கள் இருக்குமானால் அல்லது நமக்கு புரிவதற்கு கடினமான அல்லது தேவையான இடங்கள் இருக்குமானால் அந்த இடங்களை மட்டும் நாம் வாசித்து தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். கவனமாக செல்வதன் மூலம் சற்று நேரத்தை நாம் இன்னும் அதிகமாக பயன்படுத்த முடியும் என்று கருதுகின்றேன். அதே நேரம் நாம் இங்கே வாசிக்காமல் இருந்தாலும் நீங்கள் அதை வீடுகளிலே வாசிப்பது நிச்சயமாக பயனளிக்கும். சரி, 27ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இந்த 27ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் ஒரு சிறு அறிமுகம் கொடுப்பதாக இருப்பதானால், ஈசாக்கு முதிர் வயதுள்ளவனாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் யாக்கோபு ஏற்கனவே தன் சகோதரனாகிய ஏசாவை 2 முறை ஏமாற்றிவிட்டான். ஒன்று, பிறக்கும்போது அவனுடைய குதிகாலை பிடித்து கொண்டு பிறந்தான் என்று சொல்வது, அதை ஏமாற்றினான் என்று சொல்வதை விட யாக்கோபுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சி எடுத்தான் என்று சொல்ல முடியும். 2வதாக சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கியது, அது 2வது ஏமாற்றமாக கருத முடியும். 3வது, தந்தை இறுதி காலத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மிக தந்திரமாக கவர்ந்து கொண்டது. இந்த 3வது நிகழ்ச்சியைத்தான், அல்லது 3வதாக தன் சகோதரனை அவன் எவ்வளமாக ஏமாற்றினான் என்பதைத்தான் இந்த 27வது அதிகாரம் நமக்கு சொல்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் என்று சொல்கிறார். அது காரணம் என்னவென்றால், பல அறிஞர்கள் அதற்கு ஒரு காரணத்தை கற்பிக்கின்றார்கள். அது என்னவென்றால், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, இஸ்மவேல் 137வது வயதில் மரிக்கின்றார். இந்த ஈசாக்குக்கு இப்போது 137வது வயது நெருங்கி வருகிறது. ஆகவே அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, என்னுடைய சகோதரனாகிய இஸ்மவேல் 137வது வயதில் மரித்தபடினாலே நானும் ஒருவேளை இந்த காலத்திலே மரித்து போகலாம் என்று கருதினான். அது அவனுக்கு ஒரு வீண் பயம் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு 43 ஆண்டுகள் ஈசாக்கு வாழ்ந்ததாக அறிஞர்கள் கணக்கிடுகிறார்கள். ஆகவே தன்னுடைய மரணம் வருவதற்கு 43 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 137வது வயது நெருங்கும்போது அவனுக்கு இஸ்மவேலை போல மரித்து விடுவேனோ என்கிறதான ஒரு ஐயம் எழுந்தது. ஆகவே அந்த ஐயம் எழுந்தபடினாலே தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து சொல்லுகிறார், நீ காட்டில் சென்று வேட்டையாடி எனக்கு ருசியுள்ள ஒரு பதார்த்தத்தை கொண்டு வா என்று சொல்லுகின்றார். இந்த ருசியுள்ள பதார்த்தம் என்னவென்று நமக்கு பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் சில அறிஞர்கள் மான் இறைச்சியாக இருக்கலாம், வெனிஷன் என்று சொல்வார்கள் நினைக்கின்றேன் ஆங்கிலத்திலே, மான் இறைச்சியாக இருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். அதாவது இந்த அவனுடைய விருப்பத்தை குறித்து இறையியல் ரீதியாக சில அறிஞர்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கின்றார்கள். அது என்னவென்றால், ஈசாக்குக்கு வந்த விருப்பமானது
அவனுடைய இறையியல் நம்பிக்கையை விட அவன் தன் நாவின் ருசிக்கு அல்லது நாவின் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக பார்க்கின்றார்கள். எப்படி இருப்பினும் தன்னுடைய மகனிடம் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகின்றான். ஏனென்றால் அந்த காலத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. என்னவென்றால் அதை நாம் அந்த 4வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே பார்க்கலாம். நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அதாவது மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு முதிய மனிதர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது நித்திய ஆசீர்வாதமாக கருதப்படும் அல்லது நிலையான ஆசீர்வாதமாக கருதப்படும். ஆகவே எல்லா பிள்ளைகளும் அந்த காலத்தில் அதை விரும்பினார்கள். அந்த காலத்தில் தான் என்று அல்ல, இன்றைக்கும் முதிர் வயதினருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் அதே போல் மரணத்தருவாயில் இருக்கிற முதியவர்கள் நிம்மதியாக மரிப்பதையும் பிள்ளைகள் விரும்புவது அந்த காலத்தில் மட்டுமல்ல, இந்த காலத்திலும் பொதுவாக இருக்கிறதை நாம் காண முடியும். இப்போது அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. 5ஆம் வசனத்தில் நாம் படிப்போமானால், இந்த உரையாடலை எல்லாம் யார் கேட்டுக்கொண்டிருந்தார் என்றால் ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த ரெபேக்காள் எப்போதுமே வேகமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் உள்ளவள். அதை எங்கிருந்து நாம் பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாகி எலியேசரிடம் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி சொல்லி அனுப்பிய போது இந்த ரெபேக்காளை எலியேசர் வனாந்திரத்திலே சந்தித்தார். அந்த நேரத்தில் இவனுடைய ஒட்டகத்தை கண்ட உடனடியாகவே உன்னுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன் அல்லது தண்ணீர் கொடுக்கிறேன் என்று வேகமாக முடிவெடுத்தாள். அடுத்ததாக அவள் வேகமாக ஓடி தன்னுடைய குடும்பத்தாருடையும் இந்த நிகழ்ச்சியை சொன்னாள். ஆகவே அது மட்டுமல்ல, நீ இந்த வீட்டை விட்டு ஈசாக்குக்கு மணமகளாக செல்கிறாய் என்று கேட்ட உடன் கூட அவள் எந்தவித தாமதமும் இல்லாமல் முடிவெடுத்தாள். ஆகவே அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெபேக்காளுக்கு வேகமாக முடிவெடுக்கிற ஒரு திறமை இருந்தது. அதே போல் இங்கேயும் மிக வேகமாக ஒரு முடிவெடுக்கிறாள். அது என்னவென்றால், ஏசா சமைத்து கொண்டவருக்கு முன்பாக தான் ஒரு ஆகாரத்தை தன்னுடைய கணவனாகிய ஈசாக்குக்கு அவன் விரும்புகிற வண்ணமாக அவனுடைய நாவுக்கு ஏற்றபடி சமைத்து கொடுக்க வேண்டும். கொடுத்து அதை தன் மகனாகிய யாக்கோபு மூலம் கொடுத்து அனுப்பி அந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு செல்லாமல் தன் மகனாகிய இளைய மகனாகிய அல்லது இரட்டை பிறப்பிலே இளையவனாக கருதப்படுகிற யாக்கோபுக்கு வர வேண்டும் என்று திட்டம் போட்டு அதை தன்னுடைய மகனாகிய யாக்கோபிடம் சொல்லுகின்றார். யாக்கோபு உடனடியாக ஒரு நியாயமான சந்தேகத்தை எழுப்புகின்றார். அது என்னவென்றால், அது எந்த வசனத்தில் படிக்கிறோம் என்றால் 12ஆம் வசனம் 11லேருந்தே படிப்போம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். அவனும் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் திங்க் பண்ணுறான். எவ்வளோ தந்திரமானவன் என்பதையும் அதையும் காட்டுகிறது. நீங்கள் என்ன அனுப்புகிறீங்க, ஆனால் ஒருவேளை என் தந்தை என்னை தடவி பார்த்தால் மிக எளிதாக கண்டுகொள்வாரே என்று அவனுடைய சந்தேகத்தை கிளப்புகிறான். அது ஒரு விதத்திலே அவன் மறுத்தான் என்று சொல்ல முடியாது, தன்னுடைய தாய்க்கு மேலும் ஆலோசனை கொடுக்குறான். ஆகவே இணைந்து இந்த 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 விதமான ஒரு திட்டத்தில் இணைந்து செயல்படுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இன்னொன்றையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தேவன் ஏற்கனவே ஆபிரகாம் ஈசாக்கு மூலம் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அதில் நிச்சயமாக யாராவது ஒரு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி இருக்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மனித முயற்சியால் கவர்ந்தெழுக்க வேண்டிய ஒரு தேவை யாருக்கும் எழவில்லை. ஆனாலும் ரெபேக்காள் அந்த தந்திரமான முயற்சியை செய்கின்றாள். அடுத்து அதற்கு அவள் பதில் கொடுக்குறாள். எதுக்கு?
யாக்கோவுடைய நேர்மையான கேள்விக்கு, அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். இந்த இடத்துல மிக முக்கியமானது, என் மீது சாபம் வரும்னு அவன் சொன்ன உடனே அவர் வார்த்தை சொல்கிறா, உன் மீது வருகிற சாபம் என் மீது வரட்டும். இதில் ஒரு இறையியல் உண்மை இருக்கிறது. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய இறையியல் பாடம். அது என்னவென்றால், ஒருவருடைய சாபத்தை இன்னொருவர் பெற்றுக்கொள்ள முடியாது, வாங்கி கொள்ள முடியாது. அதாவது கர்ஸ் cannot be transferable. தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஒருவரிலிருந்து இன்னொருக்கு மாற்றி கொடுக்க முடியாது. அதுபோல் சாபத்தையும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. நம்ம பஸ்ஸில் எல்லாம் ஏறும்போது டிக்கெட் வாங்கும்போது இந்த சீட்டு, இந்த கடவுச்சீட்டு மாற்றிக்கொள்ளப்படத்தக்கதல்னு இருக்கும் இல்லை? அதே போல் பாஸ்போர்ட்டில் திஸ் cannot be transferable, ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் அதை பயன்படுத்த முடியாது. அதுபோல் சாபமும் ஒருவருக்கு பதிலாக இன்னொருவருக்கு செல்லாது, கடத்தப்படக்கூடாதது. ஆனால் அப்படி இருந்தும் ரெபேக்காள் எதற்கு அப்படி சொன்னாள் என்றால், இந்த யாக்கோபை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக அந்த தந்திரமான வார்த்தை அவள் சொன்னாள், அவ்வளோதான். மற்றபடி சாபம், ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு பிரசங்கையும் அதை எடுத்து வைத்து கொண்டு ஒருவருடைய சாபம் இன்னொருவருக்கு வரும் என்று, அதாவது கர்ஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபரபிள் என்கிற கருத்திலே பிரசங்கித்து விடக்கூடாது. விசுவாசிகளை நாம் தவறான வழிநடத்தலுக்கு கொண்டு போக கூடாது. அதுபோல் அவள் சொன்னதை கேட்டு அவன் சென்று தங்களுடைய மந்தையிலிருந்து 2 இளம் ஆடுகளை கொண்டு வருகின்றான். அதன் பின்பு அதை மிக நேர்த்தியாக ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து ஈசாக்குக்கு கொடுத்து அனுப்புகிறார். யாக்கோபு 18ஆம் வசனத்தின் படிப்புமானால், யாக்கோபு அந்த உணவை கொண்டு தன்னுடைய தந்தையிடம் செல்கிறார். 18ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றார். அதாவது தந்தையிடம் ஒரு பொய்யை சொல்வதை இங்கே பார்க்கின்றோம். இந்த உரையாடலை கவனிக்கும் போது இந்த ஒரு பொய் மட்டுமல்ல, மேலும் மேலும் ஒரு பொய்யை மறைப்பதற்கு மேலும் மேலும் பொய் சொல்வதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த உரையாடலை அவன் கேட்குறான், இவ்வளோ சீக்கிரமாக நீ எப்படி சமைத்து கொண்டு வந்தேன்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், பாருங்கள் ஒரு வார்த்தை 20ஆம் வசனத்திலே, அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். இதுவும் பொய். தன்னுடைய தவறான காரியத்தை சாதிப்பதற்கு தேவனையே அவன் சாட்சியாக, பொய்யாக அல்லது பொய் சாட்சியாக அழைக்கிறதை பார்க்கின்றோம். இதுவும் யாக்கோபுடைய பார்வையிலும் தவறென்று அவனுக்கு தெரிந்து தான் அதை சொல்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுபோல் இவன் தவறு செய்ததை, இந்த பொய் சொன்னதை பைபிள் அங்கீகரித்ததாகவும் எங்கும் இல்லை. அவன் சொன்னதை பதிவு செய்கிறது பைபிள். நாம் பைபிள் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே பார்க்கும்போதும் இது தவறு தான், கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதும் இது தவறு தான். ஏனென்றால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பான் என்று சொல்லியிருக்கும்போது, தேவன் நியமித்த விதிகளுக்கு மாறாக வஞ்சகமாக இந்த ஆசீர்வாதத்தை அவன் கவர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இழவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இவனமாக எப்படியும் ஏசாவை நம்ப வைத்து விட்டான். அவனுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்கின்றான். ஏற்கனவே அவன் தன்னுடைய சரீரத்தில் அந்த ஆட்டு மயிரை போர்த்து கொண்டு தான் போகிறான். அதாவது ரோமம் இல்லாதவர்கள் ஆட்டு மயிர், அதாவது குறிப்பாக குட்டி ஆடுகளுடைய மயிர், ஒட்டங்களுடைய மயிரை தங்கள் மேல் போர்த்தி கொள்வது பழங்காலத்தில் இருந்திருக்கிறது. ரோமருடைய காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க.
உதாரணமாக தலையிலே கூட மயிர் இல்லை என்றால் மிருகங்களுடைய மயிர் ஒட்டு மயிராக வைத்தது ரோமர் காலத்தில் இருந்ததாக சிலர் சொல்கிறாங்க. இன்றைக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் வந்துட்டது. சரி, எப்படி இருந்தாலும் யாக்கோபு அவனமாக ஒரு முறையை அடாப்ட் பண்ணி தன்னுடைய தந்தையை மிக நேர்த்தியாக ஏமாற்றிவிட்டான். ஏசாவுக்கு குரலை குறித்தெல்லாம் சந்தேகம் வந்தது. ஆனால் அனைத்தையும் ஞானமாக அல்லது தந்திரமாக பதிலளித்து இப்போது அந்த ஆகாரத்தை புசித்த பின்பு அவனை ஆசீர்வதிக்கின்றான். 27ஆம் வசனத்திலிருந்து அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை முகர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் வருகிற ஒரு வார்த்தை நாம் கவனித்துக்கொள்ள வேண்டும். அது மொத்தத்திலே ஆசீர்வாதம் தான். அதில் ஒரு வார்த்தை கவனிப்போம். உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுக்குறான்னு சொல்வது, இந்த மத்தியத்தரை கடலிலிருந்து வீசுகிறதான காற்று குறிப்பாக கோடை காலத்தில் இந்த கானான் பகுதிக்குள்ளாக கடந்து வந்து இரவிலே அது பனியாக மாறி இந்த நிலங்கள் மீது படர்ந்திருக்கும். அது குறிப்பாக கோடை காலத்தில் நடக்கும். இதனுடைய பலன் என்னவென்றால், கோடை காலத்தில் மழை குறைவாக இருக்கிறபடினாலே இந்த வானத்தின் பனியினால் இந்த பயிர்கள், கோதுமை செடிகள் போன்றவை மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். அதனால தான் எப்படி ஆசீர்வதிக்கிறார், நீர் மழைக்காலத்தில் மட்டுமல்ல கோடை காலத்திலும் இந்த பனியின் மூலம் உன்னுடைய பயிர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆசீர்வதித்த வயல்வெளிகள் என்று சொல்லும்போது யாக்கோபு இந்த கானான் தேசத்தை நிரந்தரமாக சொந்தரிப்பான். ஏன்னா ஆபிரகாம் வனவாசி நாடோடி போல வந்தான். ஒரு கட்டத்திலே ஒரு மரத்தை நாட்டுவான். பின்பு ஈசாக்கு பயிர் செய்தான். இப்போது தன்னுடைய சந்ததியினர் இங்கே நிரந்தரமாக பயிர் செய்து தங்க வேண்டும் என்பதையும் இந்த ஆசீர்வாதத்தின் மூலம் குறிப்பால் உணர்த்துகிறார். அதாவது இந்த தேசத்திலே நீங்கள் நிரந்தரமாய் தங்க வேண்டும், பயிர் செய்ய வேண்டும், அந்த பயிருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அதை சொல்லுகிறார். அத்தோடு நில்லாமல் நீங்கள் இந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்திலே நிரந்தரமாய் தங்கி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உள்ளடக்கியது. மேலும் சொல்கிறார் 29 வசனம், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். அது எதை காட்டுகிறது என்றால், உனக்கு பொருளாதார செழிப்பு மட்டுமல்ல, நீதான் உன் தலைவர், உன் குலத்தினருக்கு தலைவனாக இருப்பாய். அதாவது ரொம்ப முக்கியமானது, இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினார் அல்லவா, அப்போதே அதனுடைய பொருளே குலத்தலைவனாக இவன் தான் வருவான் என்று. இப்போது ஈசாக்கு மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை இவருக்கு கொடுக்கிறதை காண்கிறோம். சரி, அடுத்ததாக இவனமாக ஆசீர்வதித்து முடிந்த பின்பு 30ஆம் வசனத்தை படிக்கும்போது, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்தபோது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். மிக அருமையான ஒரு காட்சி. ஒரு நாடகம் நடிப்பதாக இருந்தாலும் சரி, இன்றைய நவீன உலகிலே திரைப்படம் எடுப்பதாக இருந்தால் கூட, இந்த சம்பவத்தை எடுப்பதாக இருந்தால் கூட, இது காட்சி அமைப்பு மிக அழகாக வருகிறது. இந்த எழுத்தாளர் கூட மிக நேர்த்தியாக இது எழுதியுள்ளதை கவனிக்க வேண்டும். பல அறிஞர்கள் சொல்லாங்க, த ரைட்டர் ஹேஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ரைட்டிங் ஸ்கில் ஹியர் என்று சொல்லுவாங்க. மிக அழகாக அந்த காட்சியை, ஒரு காட்சி மாறி ஒரு புதிய காட்சி வருவதை எழுத்திலே காட்டுகின்றார். இப்போது ஏசா வந்து யாக்கோவோடு நான் சமைத்து கொண்டிருக்கிறேன் என்று சந்தோஷமாய் சொல்லுகிறான். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு வினாடி பொழுதிலே மாறி போகிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த பேச்சை கேட்டோன்னா அவன் கேட்குறான், நீ யார் என்றான். மீண்டும் அதே கேள்வியை யாக்கோபு ஈசா கேட்கிறார். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகி ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்?
நீ வரும் முன்னே அவையெல்லாம் நான் புசித்து அவனை ஆசீர்வித்தேனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்றான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சப்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றான். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு காட்சி அமைப்பு. ஒரு பக்கம் அவன் மகிழ்ச்சியோடு வருகிறான், அடுத்த வினாடியிலே அவன் கலக்கம் அடைகின்றான், கதறுகிறான், அழுகின்றான். அடுத்தது பாருங்க 36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். 2 தரம் ஏமாற்றினான் என்று சொல்லும்போது பிறக்கும்போதே குதில் காலை பிடித்து பிறந்ததை அவன் இங்கே சொல்லவில்லை. அந்த சேஷ்ட புத்திரத்தை வாங்கியதையும் இப்போது ஏமாற்றியதை மட்டும்தான் ஏசா பட்டியலிடுகிறார். இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்னான். எவ்வளோ இல்லை, ஒரு கெஞ்சுதல் போன்ற தகப்பனே, ஒரு ஆசீர்வாதம் கூட முடியும் இல்லையா? நாம் மனிதனாக பார்க்கும்போது நிச்சயமாக ஏசா பரிதபிக்கக்கூடிய நிலையிலே தான் இருக்கின்றான். ஏசாவுக்கு பிரதித்திரமாக 37ஆம் வசனம், இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லோரையும் அவனுக்கு ஊழியக்காரை கொடுத்து அவனை தானியத்தாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் அவனிடத்தில் உண்டு, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வாதம் என்று சொல்லி சப்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஈசாக்கு அவனுக்கு பிரதித்திரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். அதாவது இந்த ஆசீர்வாதம் ஏகதேசம் மோவாபுடைய எல்லை பகுதியில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால்தான் ஏசாவுடைய சந்ததி பிற்காலத்தில் அங்கே போய் வாழ்ந்தார்கள் என்றும் சிலர் கருதுகிறார்கள். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை செவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றாய். அதாவது ஒரு கோணத்திலே நீ யாக்கோபை சார்ந்தே வாழ்வாய், உன் சந்ததி அப்படித்தான் வாழ்வார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நீ அவனை விட்டு பிரிந்து தனி தேசமாவா என்று சொல்கிறார். அதான் அதனுடைய பொருள். அதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அது நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி, அதாவது ஏதோமியர் என்றால் ஏசாமுடைய வம்சத்தார், கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளமாக இவர்கள் தனி ராஜ்யமாக மாறினார்கள். ஆனால் இந்த சரித்திரத்தை குறித்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் மீண்டுமாக ஒரு பிரச்சனை உண்டானது. அது என்னவென்றால், இவனமாக அவங்க யூதாவிடம் இருந்து பிரிந்து போனார்கள் அல்லவா. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு கிமு 2ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஜான் ஹிர்கானஸ் என்கிறதான ஒருவர் ஏதோமியரை வேண்டுமென்னா அதை குறிப்பு எழுதிடுங்க. கிமு 129 ஆண்டு தோராயமாக எழுதிடுங்க. கிமு 129 ஜான் ஹிர்கானஸ், அந்த மக்கவேர் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா, அந்த கூட்டத்தவர் காலத்திலே ஜான் ஹிர்கானஸ் என்பவர் ஏதோமியரை வென்று அவர்களுக்கு கட்டாயமாக விருத்த சேதனை செய்து அவர்களை மீண்டும் யூதாவோடு இணைத்ததாக வரலாறு வருகிறது. ஆனால் மறுபடியும் ஏதோமியர் யூதா மீது ஏதோமிய ஆட்சி அமைத்தனர். அதாவது ஜான் ஹிர்கானஸ் 129 கட்டாயமாக விருத்த சேதனை செய்து அவர்களை யூதாவோடு சேர்த்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த ஏசாவுடைய வம்சத்தார் பிற்காலத்திலே விருத்த சேதனை செய்யாதவர்களாக கூட மாறியிருக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆனால் சில காலத்துக்கு பின்பு மீண்டுமாக இதுமேயர் தங்களுடைய ஆட்சியை எருசலேம் மீது அமைத்தனர். அதில் தான் நம்ம யார் வாரா தெரியுமா, ஏரோதுடைய வம்சத்தாரெல்லாம் அதில் வந்தவங்க. ஆனால் கிபி 70 அந்த ஆட்சி மீண்டும் வீழ்ச்சிவிட்டது. கிபி 70 அந்த ஆட்சி மீண்டும் வீழ்ச்சிவிட்டதாக சரித்திரம் பதிவு செய்கிறது. சரி,
இப்போது நாம் மீண்டுமாக வசன பகுதிக்கு வருவோம். 41 வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்கு துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். இப்படி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இந்த தீர்மானம் யாருக்கு போகிறது? ரெபேக்காளுக்கு போகிறது. அதான் ரெபேக்காள் அறிகிறாள். ரெபேக்கா உடனே என்ன செய்கிறா? இந்த யாக்கோபை அழைத்து சொல்கிறாரு, உன் சகோதரனாய் ஏசா உன்னை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஆகையால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். 43 வசனம். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு ஓடிப்போய், உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தனி மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. இந்த சில நாள் என்று தான் அவன் அனுப்பினா. ஆனால் அது சுமார் 20 ஆண்டுகள் அங்கே அவர் இருந்து விட்டார். இன்னும் குறிப்பாக சொல்வதானால் இந்த ரெபேக்காளுடைய மரணத்துக்கு கூட யாக்கோபு வந்ததாக பதிவில்லை. உன் சகோதரன் மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்த அவன் மறந்தபின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும்? இப்போ சில கேள்வி, இந்த இருவரையும் இழந்து போக வேண்டும் என்று யாரை சொல்கிறார்? சிலருடைய பார்வை ஈசாக்கையும் இந்த யாக்கோபையும் தான் அவர் இருவர் என்று சொல்கிறார் என்று சிலர் கருதுகிறாங்க. வேறு சிலர் சொல்கிறது இல்லை, இந்த ஏசா யாக்கோபை கொன்று விடுவான். ஆனால் கொன்றதன் நிமித்தம் அதற்கு பழி வாங்குவதற்காக ஏசா கொல்லப்படுவான். இப்படி இந்த 2 பேரையும் தான் அவள் மனதில் வைத்து ஒரே நாளில் 2 மகன்களை இழந்தால் யாக்கோபும் இழந்து போய்விடுகிறார். ஆக இந்த 2 பேரும் இழந்து போனால் அவளுக்கு சந்ததி இல்லாமல் போய்விடும் என்கிற அந்த கவனத்தில் தான் அவள் அதை பேசினார் என்று இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த 2 பேரை அவர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இங்கே முக்கியமானது ஒன்று, யாக்கோபு அந்த இடத்தை விட்டு தப்பிச் செல்கிறான். அதுதான் முக்கியமான செய்தியாக நாம் கவனிக்க வேண்டும். 46 வசனம். பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென என்றாள். இந்த நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஏசா ஏத்தின் குமாரத்திகளை திருமணம் செய்திருந்தான். 26 அதிகாரம் 34 35 வசனங்களை படிக்கும்போது நமக்கு தெரியும். அவர்கள் ஏற்கனவே இறை நம்பிக்கையிலே இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தினுடைய நம்பிக்கையுடையவர்கள் அல்ல. ஆகவே நம்பிக்கையின் அடிப்படையிலும் அவர்கள் முரண்பட்டவர்கள். அடுத்ததாக வாழ்க்கையிலும் இந்த குடும்பத்திலே அவர்கள் பிரச்சனையாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் ரெபேக்காள் அதை சற்று வேதனையோடு சொல்கிறார். ஆனால் தந்திரமாக ஈசாக்கை தன்னுடைய கருத்துக்கு நேராக, அதாவது யாக்கோபை தப்ப வைப்பதற்கு வழிகோலுவதற்காகவும் அதை சொன்னாள் என்று கருத முடியும். ஆகவே இவ்வனமாக இந்த 27வது அதிகாரம், அதாவது யாக்கோபை தப்பிச் சொல்வதற்கான திட்டத்தோடு இந்த 27வது அதிகாரம் முடிகிறது. ஆமாம், ஏமாற்றப்படவில்லை என்றால் அதுதான் இயல்பானது. வெரி குட், வெரி குட். அருமையான கேள்வி. இதுக்கு நம்ம பெரும்பான்மையான நம்ம இவாஞ்சலிக்கல் தியாலஜியன்ஸ் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது என்னவென்றால், மூத்த மகனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்கிற நியதியை தேவன் நியமித்ததல்ல. மீண்டும் சொல்கிறேன், மூத்த மகனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஆசீர்வாதம் தேவன் நியமித்ததல்ல. அது அன்றைக்கு இருந்த மனிதர்கள் நியமித்த ஒரு நியமம். ஆகவே இந்த நியமத்தின்படி போக வேண்டும் என்று தேவனுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. ஆகவே காட் அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான், தேவன் தன் திட்டத்தின்படி
தன்னுடைய திட்டம் யார் மூலம் தெளிவாக நிறைவேறும் என்பதை அறிந்து அவனுடைய குணத்தையும் அறிந்து மனிதன் நியமித்த திட்டத்தை மாற்றி தன் திட்டத்தை அங்கே நிறைவேற்றுகிறார் என்று தான் அதனுடைய பொருள். ஆமாம் ஆமாம். அதில் இன்னொன்று, அந்த இனிமேல் நம்ம 2 பேருக்கு கேரக்டரையும் படிப்போம்னா பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஏசாவிட்ட ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் போயிருக்குமானால் அந்த இடத்துல இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் வஞ்சித்து வாங்கியது போல வாங்காமல் ஏசாவிடம் மட்டுமே இந்த 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 ஆசீர்வாதம் கடந்து சென்றிருக்குமானால் அது சிக்கலில் மாட்டியிருக்கும். எப்படின்னு சொல்லித்தாரேன். ஏசா எப்படி தன்னுடைய பசிக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றானோ அதுபோல் தனக்கு சிக்கல் வரும்போது வாக்குத்தத்த தேசத்தை விட்டு அவன் வேறு யாருக்கா கொடுத்துருவான். அந்த ஆபத்து இருந்தது. 2வது பாருங்கள், அவன் தேவனுடைய திட்டத்துக்கு எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை. அதனால்தான் கானானிய பெண்களை அவன் திருமணம் செய்தது. அது 2வது தப்பு. அடுத்த மீண்டும் நம்ம அந்த சந்ததியுடைய சரித்திரத்தை பின்னால் படித்து வரும்போது பாருங்கள், நம்ம ஏற்கனவே படித்தோம் அல்லவா, அந்த ஜான் ஹிர்கானஸ் காலத்தில் இந்த ஏதோமியரை பிடித்து கட்டாயமாக விருத்த சேதனை செய்தார்னு பார்க்குறோம். அப்படின்னா என்னது, ஏதோமுடைய சந்ததியார் பிற்காலத்தில் இந்த விருத்த சேதன்கிற உடன்படிக்கையை கூட மீறி போயிருக்கிறாங்க. ஆகவே ஏசா மட்டுமல்ல, அவனுடைய சந்ததி முழுமையுமே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எள்ளளவு உண்மையுடையவர்களாக இல்லை. தேவன் இதை முன்னறிந்தவர். ஆகவே முன்னறிந்த தேவன் தான் இந்த ஏசாவை விட எவ்வளவோ குணங்களிலே சில குறைபாடுகள் இருப்பினும் யாக்கோபு தான் வைத்த திட்டத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்படும் என்பதை அறிந்திருந்தார். ஏன்னா காட் இஸ் அவர் முன்னறிவு உள்ளவர் இல்லை, ஃபோர்நாலேஜ் உள்ளவர். ஆகவே தேவன் முன்னறிந்தபடியினால்தான் யாக்கோபை தூக்கிவிட்டாரே தவிர மற்றபடி பட்சபாதத்தினால் அல்ல. அதில் நம்ம பார்வையிலே ஏசாவுக்காக நம்ம இறங்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலும் ஏசாவுடைய குணத்தை மொத்தமாய் மதிப்பிடும் போதும் தேவன் யாக்கோபுக்கு காட்டின கிருபையும் இரக்கமும் நியாயமானவைகள் தான். பண்ணும்போது அந்த தேசத்துல இருந்தா தான் இந்த பிளஸிங் இருக்கும் என்று நாங்க கத்துக்கிட்டோம் இல்லையா? எப்படி எப்படி திரும்ப சொல்லுங்க. ஈசாக்கு வந்து யாக்கோபை வந்து பிளஸ் பண்ணும்போது இந்த பிளஸிங் வந்து இஸ்ரவேல் தேசத்துல இருந்தா தான் அது அப்ளை பண்ணப்படும் இல்லையா? ஆமா, இந்த ஆசீர்வாதம் இந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள இருந்தாதான். ஆனால் யாக்கோபு வந்து மறுபடியும் தேசத்துக்கு வரும்போது நான் கோலும் கையுமாய் சென்றேன், ஆனா வரும்போது 2 பரிவாரங்களுடன் வந்தேன் ஒரு பிளஸிங்கோட வருவதை பார்க்கணும். எப்படி வந்தது, எப்படி அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு? ஓகே ஓகே ஓகே, நல்ல கேள்வி. அதாவது இந்த வாக்குத்தத்த தேசத்தில் இருந்தால்தான் இந்த ஆசீர்வாதம் வரும் என்பது நம்ம கவனிக்க வேண்டியது. இட் இஸ் நாட், அதாவது மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை மட்டும் அல்ல அது சொல்லுவது. மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கை பற்றி நம்ம ஒரு பிரின்சிபலை இப்போ புரிஞ்சு வச்சுடுங்க. மெட்டீரியல் பிளஸ்ஸிங் நம்முடைய கடின உழைப்புக்கு நாம் எங்கிருந்தாலும் தேவன் தருவார். ஏனென்றால் தேவன் நீதி உள்ள தேவன். பாருங்க, God blesses both believers and unbelievers according to their hard work. கடின உழைப்பு செய்கிற விசுவாசியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கடும் உழைப்பு செய்கிற அவிசுவாசியும் ஆசீர்வதிப்பார். அப்படி இருக்க இந்த யாக்கோபு லாபானுடைய பிரதேசத்திலே கடினமாக உழைத்தான். ஒரு இடத்துல சொல்லுவான்ல, வெளியின் பனியிலும் வெயிலிலும் நான் கடந்து கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவான். ஆக அந்த கடின உழைப்புக்கான ஆசீர்வாதத்தை தான் அவங்க கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்போது முழுமை அடையும் என்றால் அவன் வாக்குத்தத்த தேசத்தில் வந்தால்தான் அதனுடைய முழுமையை அவன் அடைய முடியும். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இட்ஸ் எ டெம்பரரி பிளஸ்ஸிங் பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் காட்ஸ் கிரேஸ். ஆமாம், அப்படி தான் அதை புரிய வேண்டும். அதில் இன்னொரு நீங்கள் கேட்ட கேள்வியை இன்னொரு
இன்னொரு அறிஞர் இவ்வளமாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நமக்கு ஒரு ரோமரில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே இவன் ஒரு விதத்தில் நீங்கள் சொன்னவனமாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லைக்கு வெளியே சென்றாலும் இவனுடைய தவறை தேவன் கிருபையினால் அவனுக்கு நன்மையாக மாற்றுகின்றார். ஸோ அப்படி ஒரு எழுத்தாளர் போட்டிருந்ததையும் நான் பார்த்தேன். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியான கேள்வி தான்.